இந்த படம் உண்மையா படம் வந்து அன்பிலீவபிள். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பார்ட் ஒன்னுக்கு இதுக்கு டோட்டல் டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளே. அவ்வளோ அருமையாக இருந்தது. விஷுவலாக அந்த ஸ்க்ரீன் பிளேவும் சரி, எடுத்த விதமும் சரி, அந்த கேமராவோட இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் கதையோட ஓட்டம் வந்து கடைசியில் இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு நல்ல முடிவு. டோட்டலாக படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படியே அந்த காந்தாரா ஒன்னோட முடிவை வந்து கடைசியில் இதில் மேட்ச் பண்ணது சூப்பராக இருந்தது. இல்லை, ஒன்றுக்கு ஒன்று வந்து டெஃபரெண்ட் அதில் டவுட்டே கிடையாது. இது வந்து அந்த எக்ஸ்பெக்டோட வந்தேன். ஆனால் அதை பீட் பண்ணி இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுன்னு தான் மனசுக்கு ஃபீலிங்ஸாக இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்கு. பர்டிகுலரி கதாநாயகனோட அந்த கிளைமேக்ஸோட அந்த விஷுவல் ட்ரீட் அன்பிலீவபிள். சூப்பராக இருக்கு படம் வந்து ட்ரூலி ஜீனியஸ். அவர் வந்து நடிச்சது கேரக்டர் வைஸும் சரி, படம் எடுத்த டைரக்ஷன் அவர் தான் எடுத்திருக்காரு. அவரே வந்து கேரக்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் படம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த படத்துக்கு கண்டிப்பா நேஷனல் அவார்டு கிடைக்கும் அவருக்கு. இந்த பாட்டு தான் பெஸ்டா இருக்கு. ஆமா, காமெடியும் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் ஒரு ஸ்டோரி வந்து அந்த ஸ்டோரி நரேட் பண்ண எப்படி இருக்கும், நரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஃபேண்டசில போகும்போது எப்படி இருக்கும், ஒரு சீன் அப்படி இருக்கும். நான் மொபைல் எடுத்து கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு படத்தை கட்டி போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, சூப்பரா போகும். செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்துட்டு இருக்காரு. ரெண்டுமே நல்லா இருக்கு. எல்லாமே வைலன்ஸ் இருக்கு, இல்லாம இருக்காது. ஆனா அதுக்கேற்ற மாதிரி அந்த வைலன்ஸ் எதுக்காக அப்படின்றது வந்து காட்டியிருப்பாங்க. மக்களுக்காக அப்படின்றது, அந்த ரெவல்யூஷன், அந்த டைனாசிட்டிக்காக அந்த கேரக்டர் வந்து இப்படிதான் இருக்கும் அப்படின்றது காட்டியிருப்பாங்க. சூப்பருங்க, சூப்பர் ஆக்டிங். அவர் ஜெயராம் அப்படின்றது தெரியாது டக்குன்னு. நல்லா இருக்கும். எல்லாமே ட்விஸ்ட் நிறைய இருக்கு. சூப்பர் மியூசிக் எல்லாம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே ஃபேமிலியோட ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆமா, சின்ன சின்ன காமெடிஸ் வருது. பட் ஆனா படம் நல்லா இருக்கு, உட்காந்து பார்க்கலாம். எல்லாருமே சிஜி வைஸ் குழந்தைங்க கூட பார்க்கலாம் உட்காந்து. நீங்க ஃபேமிலியோட எல்லாருமே கூட்டிட்டு வந்து தாராளமா படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு அவர். ஃபைட் சீனும் நல்லா இருக்கு. சிஜி ஒர்க் மேக்ஸிமம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். படத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாங்க. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரிலாம் இல்ல, ரொம்பலாம் கிடையாது. பட் நல்லா இருக்கு, படம் பார்க்கலாம். அவங்க வந்து கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்துல கொஞ்சம் அவங்களை வித்தியாசமா பார்ப்பீங்க. போன படத்தை விட இந்த படத்தை கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்பீங்க. இதுல கொடுத்திருக்க எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நல்லா நல்லா நடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சுண்ணா. பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கலாம், கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா இருக்கு. விஷுவல் சூப்பரா இருக்குங்க. நல்லா சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பரா நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஓகேங்களா, அவர் ருக்மிணி ஆக்டிங் சூப்பரா இருக்கும். எது பெஸ்டா இருக்கு? அந்த பழைய பாட்டு நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கு? அதை விட இது 100% அதிகமா நல்லா இருக்கும். சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு, பயங்கரமா டைரக்ட் பண்ணிருக்காரு. மேக்கிங் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாப்ல படத்தை. பார்க்க ரொம்ப இதா. அந்த ஆக்டர் ருக்மிணி வசந்த் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரசன்ஸ் வரும்போது தியேட்டர்ல கிளாப்ஸ் கை தட்டுறாங்க. பிஜிஎம்ல அப்படி இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பரா இருந்தது. வைலன்ஸ் ரொம்ப அந்த மாதிரி இல்ல அதெல்லாம் ஒண்ணு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நல்லா இருக்கும்.